கள்ளக்குறிச்சி மாவட்டம் பரிக்கல் வாழ் சகோதர சகோதரிகளே, உற்றார் உறவினர்களே, மாணவர்களே, மாணவிகளே, பெரியோர்களே, ஊரை சார்ந்த உள்ளாட்சி பிரதிநிதிகளே மற்றும் இங்கே மிக சிறப்பாக ஒரு எளிமையாக ஒரு விழாவை ஒருங்கிணைத்தாலும் அது வலிமையாக எழுச்சி தமிழர் அவருடைய ஆணைக்கிணங்க நாங்கள் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ திரை கொட்டகையில் அமர்ந்து ஏமாற்றப்பட்ட காலங்கள் எல்லாம் போய் இன்றைக்கு எழுச்சி தமிழர் திருமாவளவன் ஆணையிடுகிறார். அவர் ஆணையிட்ட பிறகு அந்தந்த முகாமிலே அமர்ந்து நீங்கள் அம்பேத்கருக்கு விழா எடுத்தாலும் அல்லது அயோத்திதாச பண்டிதருக்கு விழா எடுத்தாலும் ஒரு 2-3 மணி நேரம் அங்கே அமர்ந்து அந்த கருத்தியலை கேட்பதற்கான ஒரு கட்டமைப்பை, அந்த உயர்ந்த பண்பாட்டை வளர்த்து கொள்ளுங்கள் என்று நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்கள் தொடர்ந்து 30 ஆண்டுகளாக உழைத்த அந்த பேரின் விடியலாக இந்த மண்ணிலே இங்கே நம்முடைய நிர்வாக கட்டமைப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் உரையாற்றுகிற போது அவ்வளவு எளிமையாக வலிமையாக அமர்ந்து காது கொடுத்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் முதலிலே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன். நம்முடைய கட்சியின் சார்பில் முதலிலே கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு கல்வி உபகரண பொருள் வழங்குகிறார்கள் என்ற நிகழ்ச்சியை அவர்கள் என்னிடத்திலே கூறியவுடன் நான் அவரிடத்திலே கூறிய முதல் செய்தி என்னவென்றால், உங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் வருகிறார்களா? அப்படி அவர் வரவில்லை என்று சொன்னால் நான் வரமாட்டேன். ஏன் என்று சொன்னால், எழுச்சி தமிழர் அவர்கள் எங்களை போன்ற அறிவுத்தளத்திலே இயங்கக்கூடிய மனிதர்களுக்கு முதலிலே புகட்டிய பாடம், நிர்வாக கட்டமைப்பிலே களத்திலே உழைக்கக்கூடிய மனிதர்களை நீங்கள் எல்லாம் கல்லூரியிலும் பல்கலைகளிலும் படித்துவிட்டு உரையாற்றுகிற ஒரு உயர்ந்த மனிதராக இருந்தாலும் அங்கே களத்திலே சென்று கடைகோடி மனிதனை பாதுகாப்பதற்கு, அந்த கட்சி கொடியை பாதுகாப்பதற்கு யாரை நம்பி நான் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், என்னுடைய தலைமையை ஏற்று என்னுடைய கட்டமைப்பில் இயங்கிக் கொண்டிருக்கிற அந்த நிர்வாக கட்டமைப்பில் இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் தான் என்னை பாதுகாக்கிறார்கள். என்னை மட்டுமல்ல, இந்த தேசத்தை பாதுகாக்கிறார்கள் என்று எனக்கு அவர் அறிவுறுத்திய அந்த காரணத்தினால் இங்கே இருக்கக்கூடிய தோழர்களுக்கு நிச்சயமாக நிர்வாக கட்டமைப்பில் இருக்கக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய மாவட்ட செயலர் வருகிறார்களா என்று நான் ஏறத்தாழ 3-4 நாட்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் வருகிறார் என்று சொன்ன உடனே தான் நான் வருகிறேன் என்று இங்கே ஒத்துக்கொண்டேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து வரவேற்பை ஆற்றியிருக்கிற திருமதி சங்கீதா அம்பேத் அவர்கள், ஒன்றிய செயலாளர் அவர்களையும், இங்கே நம்முடைய நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்புரையாற்றி நம்மை மேலும் அரசியல் வழிபடுத்துவதற்கு வருகை தந்திருக்கிற திரு அண்ணன் சேந்தநாடு அறிவுக்கரசு அவர்களையும் மற்றும் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிற கனக அம்பேத்கர் மாவட்ட செய்தி தொடர்பாளர் அவர்களையும், திரு கா செழியன் மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் அவர்களையும், திரு கா வெற்றிமுரசு ஒன்றிய செயலாளர் அவர்களையும், திரு இளங்கோவன் ஒன்றிய செயலாளர் அவர்களையும் மற்றும் வாழ்த்துறை மட்டுமல்ல, அவர் முதலிலே மேடை இதுதான் என்று சொன்னார்கள். ஆனால் அவருடைய உரை என்பது ஏறத்தாழ பல 100 மேடைகளை ஏறி கர்ஜித்த ஒரு மனிதரை போன்று. ஏன் அவர் அப்படி பேசினார் என்று சொன்னால், அவர் இப்படி கர்ஜிப்பதற்கு எது அவரை தூண்டுவித்தது என்று சொன்னால், அவர் அம்பேத்கருடைய வாரிசு, எழுச்சி தமிழர் திருமாவளவனுடைய வழித்தோன்றல், அண்ணன் ஆற்றலரசருடைய மாவட்ட செயலராக அவருடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஒரு தொண்டர். அப்படி இருக்கிற ஒரு பெண்மணி சாதாரணமாக போய் பேசுவாங்களான்னா அப்படி பேச மாட்டாங்க. அந்த சிறுத்தை கர்ஜிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது சாதாரண சிறுத்தை இல்லை, அது பட்டதாரி சிறுத்தை. அது சாதாரண சிறுத்தை இல்லை, மாணவர்களுக்கு போதிக்கிற சிறுத்தை. அதனால அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு போதனை முறை எங்களுக்கு வழங்கி அமர்ந்திருக்கிற அன்பிற்குரிய சகோதரி ஐ மோகனா அவர்களையும்,
நன்றியுரை ஆற்ற இருக்கிற PS பாவாடை முகாம் செயலாளர் அவர்களையும் முதலிலே நான் வணங்கி நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். எழுச்சி தமிழர் அவருடைய பிறந்த நாளை நாம் ஏன் கொண்டாட வேண்டும்? முதலிலே ஒருவருக்கு விழா எடுக்கிறோம் என்று சொன்னால் யாருக்கெல்லாம் விழா எடுக்கலாம் என்று சில இலக்கண வரையறைகள் இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இந்த சமூகத்திற்கு தியாகம் செய்த மனிதருக்கு முதலிலே விழா எடுக்கலாம். அடுத்ததாக நம்முடைய குலங்களை பாதுகாத்த தலைவர்களுக்கு விழா எடுக்கலாம். இப்படித்தான் இலக்கியங்கள் நமக்கு ஒரு இலக்கண வரையறையை கொடுத்திருக்கிறது. அது போகட்டும். ஆனால் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு பரிக்கல் கிராமத்தில் மட்டும்தான் பிறந்தநாள் விழா கொண்டாடினார்கள் என்று சொன்னால் தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகெங்கும் பரவி விரவி கிடக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் ஒரு கோலாகலமான விழாவாக ஆங்காங்கே எழுச்சி தமிழர்களுடைய பதாகைகளை வைத்து அவர் அடையாளம் காட்டிய அந்த நீலம் சிவப்பு நட்சத்திர கொடிகளை தாங்கியிருக்கிற அந்த அடையாளத்தை முன்வைத்து அந்த அடையாளத்தோடு முறுக்கு மீசையோடு ஒரு அறிவார்ந்த அடையாளத்தினுடைய பிம்பமாக இருக்கக்கூடிய நம்முடைய எழுச்சி தமிழர் அவருடைய புகைப்படங்களை தாங்கி அவரை தூக்கி சுமந்து மனம் மகிழ்ந்து ஆங்காங்கே இருக்கக்கூடிய கிராமங்களிலே ஒரு பிரபலமான ஒரு நடிகர்களுக்கு எப்படி ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு முன்பு விழா எடுப்பார்களோ அதை விட பிரசித்தி பெற்ற ஒரு மாபெரும் அறிவு ஜீவிக்கு இந்த ஆண்டு மட்டுமல்ல, தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் விழா எடுப்பதை எது உறுதி செய்தது என்று சொன்னால் நம்முடைய கைகளில் இருக்கக்கூடிய அந்த மொபைல் என்று சொல்கிறோமே, அந்த மொபைலை ஏறத்தாழ தமிழக இளைஞர்கள் 3 நாட்களாக பேஸ்புக் அல்லது வாட்ஸ்அப் என்று சொல்கிற அந்த அனைத்தையும் திறந்து பார்க்கிற பொழுது அனைத்து சமூக ஊடகங்களிலேயே சிறுத்தைகளுடைய நெருக்கடி, சிறுத்தைகளுடைய பாய்ச்சல், அண்ணன் திருமாவருடைய முகங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஊடக மையத்திலிருந்து ஒரு செய்தியை ஏறத்தாழ ஓராண்டிற்கு முன்பு வெளியிட்டார்கள் என்று நினைக்கிறேன். ஒரு நாளிற்கு 30,000 செல்ஃபி எடுக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற பிரபலமான மனிதர் யார் என்று அவர்கள் கணக்கெடுக்கிற போது அவர்கள் சொன்ன புள்ளி ஒரு என்னவென்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எழுச்சி தமிழர்கள் தான் ஒரு நாளைக்கு 30,000 மனிதர்களோடு செல்ஃபி எடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. நம்முடைய தலைவருடைய சகிப்புத்தன்மையை நீங்கள் பார்க்க வேண்டும். அவரை சென்று பார்க்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லுவது ஒரு புறம் இருந்தாலும் அவரோடு நின்று ஒரு புகைப்படத்தை எடுத்துக்கொண்டால் அவருடைய வாழ்நாள் பேர் பெற்ற ஒரு மகிழ்ச்சியை நான் அடைந்து விட்டதாக எண்ணி தலைவர் திருமாவளவனோடு நான் இருக்கிற புகைப்படத்தை என்னுடைய வீட்டிலோ அல்லது நான் வைத்திருக்கிற மொபைலில் வைத்துக் கொண்டேன் என்று சொன்னால் எனக்கு ஒரு காவல் தெய்வத்தை பார்த்த மாத்திரம் ஒரு எப்படி ஒரு சந்தோஷம் வருகிறதோ, அல்லது குலதெய்வ கோயிலிலே அவனுக்கு மேளங்கள் அடிக்கிற பொழுது அவனுக்கு எப்படி ஒரு முயற்சியும் அருளும் கிடைக்கிறதோ, அதை போன்று அவரவர் கைகளில் இருக்கக்கூடிய மொபைலிலே எழுச்சி தமிழருடைய படத்தை வைத்திருக்கிற போது அவர்களுக்கு ஒரு மாபெரும் மகிழ்ச்சியை பீரிட்டு எழுவதாக நினைத்து அந்த மொபைலிலே தலைவர் புகைப்படங்களை தாங்கி இன்று வரை வாழக்கூடிய ஒரு பண்பாடு தமிழக இளைஞரிடத்திலே மெல்ல மெல்ல பரவி விரைவி ஒரு பிரமிப்பை உண்டு கொண்டிருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு தலைவரை நாம் பெற்றிருந்தால் விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு 200 பவுன் தங்க காசு கொடுக்கிறார் என்று சொன்னால் இது வரலாற்றிலே திருப்பதியிலே ஐயன் புத்தர் அவர்களுக்கு நிகழ்ந்த வரலாறு. அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டத்திலே நேற்று நிகழ்ந்திருக்கிறது. பரிக்கல் கிராமம் என்று சொல்கிற போது உங்களிடத்திலே நான் இன்றை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நான் கேட்கிற கேள்விக்கு நீங்கள் உரையாடலாக பதில் தர வேண்டும். இந்த ஊருக்கு முதலிலே உங்களுக்கு காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய அடையாளம் எது என்று கருதுகிறீர்கள்? சொல்லுங்க. அந்த ஊருடைய உங்களுடைய காவல் தெய்வமா என்ன தெய்வம் இருக்கு? சொல்லுங்க, எதை சொல்லுங்க. உங்களுக்கு நீங்க சொல்லுங்கல்ல. ஐயனார் கோயில் இருக்கு, நம்முடைய மோகனாமையார் சொல்றாங்க. இந்த நாள்ல இருந்து நீங்க நினைச்சீங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சேரிகளிலுமேயே விடுதலை சிறுத்தைகள் கொடி கம்பங்கள் தான் உங்களுடைய முதல் காப்பரன். நேற்று எழுத்தாளர் ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்கள் தலைவருக்கு ஒரு பிறந்தநாள் செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். என்ன சொல்லுகிறார்? தலைவருடைய படங்களை பதாகையாக வைத்திருக்கிற சேரிகள் எல்லாம் என்ன நோக்கத்திற்காக வைக்கிறார் என்று சொன்னால்
அந்த பதாகைகளையும் அந்த கொடி கம்பங்களையும் ஏற்றிவிட்டாலே எங்களுக்கு பாதுகாப்பு கிடைத்து விட்டதாக நாங்கள் கடந்த காலத்தில் இருந்த அச்சத்தை போக்கி எழுச்சி தமிழர் திருமாவர்கள் வருகைக்கு பிறகு திருமாவருடைய பதாகையை நாங்கள் எங்கள் ஊரிலே வைத்து விட்டால் எங்களுக்கு அச்சம் நீங்குகிறது, சாதி பிரச்சனை நீங்குகிறது, சாதி வெறியர்கள் எங்களை தாக்க முடியும் என்கிற அந்த எண்ணங்கள் மெல்ல மெல்ல நெகிழ்த்தன்மை ஏற்படுகிறது என்று ஸ்டாலின் ராஜாங்க அவர்கள் சொல்லுகிறார். தலைவர் திருமா வருகைக்கு முன்பு மாணவர்கள் ஆங்காங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கு படிக்கிற பொழுது அந்த பள்ளி மாணவரிடத்திலே சாதி பூசல்கள் இருக்கும். நான் கூட பள்ளி காலங்களில் படிக்கிற போது என்னை நான் சார்ந்த அந்த பழைய சாதியை குறிப்பிட்டு ஏலம் செய்த காலங்கள் எல்லாம் ஏறத்தாழ 2000 முன்பு இருந்தது. ஆனால் இன்றைக்கு என்னை எப்படி அழைக்கிறார் என்று சொன்னால் அவன் சிறுத்த கட்சியை சார்ந்தவன். நம்ம சாதியா பார்க்கக்கூடிய இந்த சனாதன வர்ண புத்தியை எப்பொழுது கலைந்தது என்று சொன்னால் இந்த மண்ணிலே கால் வீங்க வீங்க தொண்டை தன் வற்ற தன்னுடைய துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு சொந்த மண்ணிலே சென்று 1 மணி நேரம் கூட படுத்து உறங்கி தன்னுடைய உற்றார் உறவினோடு வாழ முடியாமல் ஒரு மனிதர் தமிழகம் முழுக்க சேரிகளை பாதுகாத்து, சேரிகள் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாத்து, சேரி மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு பங்கம் விளைவாகிற வகையில நம்முடைய அரசியலை நாம் இங்கே விதைக்க வேண்டும் என்று தொடர்ந்து அரை நூற்றாண்டு காலமாக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த பிறகுதான் இந்த மண்ணிலே சேரிக்கு முழுமுதல் பாதுகாப்பு கிடைத்தது. நம்முடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் சேந்தநாடு அறிவுக்கரசாளரிடத்திலே நான் ஒரு பணிவான வேண்டுகோளை வைக்க விரும்புகிறேன். நான் கல்லூரி காலகட்டத்திலே யாருடைய நூல்களை அதிகமாக வாசிப்பேன் என்று சொன்னால் நான் போற்றுகிற இன்று வரையில் மதிக்கக்கூடிய ஒரு உலக அறிவு ஜீவி என்று கொண்டாடக்கூடிய அண்ணன் எழுத்தாளர் ரவிக்குமார் அவருடைய நூல்களை அவர் வெளியிட்ட அத்தனை நூல்களையும் என்னுடைய நூலக அறையில் வைத்திருக்கிறேன். இந்த கட்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய அறிவு ஆவணம், மிகப்பெரிய அறிவு சொத்து. அவரை புரிந்து கொள்ளாத தலித்துகள் தான் இங்கே அதிகமாக இருக்கிறார்களே ஒழிய அவரை புரிந்து வைத்திருக்கிற தலித் என்பது மிக சொற்பமாகத்தான் இருக்கும். நான் நிறைய பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் தேசிய மற்றும் பன்னாட்டு கருத்தரங்களிலே பேசுகிற போதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய தலித் மாணவரிடத்திலே நான் என்ன சொல்வேன் என்று சொன்னால் அண்ணன் ரவிக்குமார் அவருடைய அந்த ஆவணமாக இருக்கக்கூடிய அந்த நூல்களை எல்லாம் நாம் கடத்தி தலித் இளைஞரிடத்திலே கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு வரலாற்று தடயத்தை உருவாக்க வேண்டும், ஒரு வரலாற்று தரவுகளை நாம் நிகழ்த்த வேண்டும் என்று நான் அந்த மாணவரிடத்திலே தொடர்ந்து உரையாடி கொண்டிருக்கிறேன். பரிக்கல் கிராமத்தில் கூட அண்ணன் சேந்தநாடு அறிவுக்கரசாளத்தில் மற்ற பணிவோடு ஒரு கேள்வியை ஒரு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் இங்கே படித்த இளைஞர்களை ஒருங்கிணைத்து தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவருடைய அந்த 60 நூல்களையும் அம்பேத்கருடைய 30 நூல்களையும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ரவிக்குமாரோடைய நூல்களையும் ஒரு ஆய்வு அரங்கத்தை இந்த பரிக்கல் கிராமத்திலே உங்களுடைய தலைமையிலே நீங்கள் ஆணையிடுங்கள், அதற்கு உங்களுக்கு கீழ் நான் பணியாற்றி தருவதற்கு தயாராக இருக்கிறேன். ஏனென்று சொன்னால் இங்கே படிக்கக்கூடிய மாணவருடைய எண்ணிக்கையை நான் ஒரு ஆய்வு செய்தேன். எல்லோரும் பள்ளி மாணவர்களை நாம் பாதுகாக்க தவறுகிற போது ஒரு தலைமுறையை அடுத்த தலைமுறையை சரியான தலைமுறையாக நாம் பாதுகாக்க தவறிவிட்ட ஒரு சமூகமாக மாற்றப்படுவோம். அங்கனூரிலே பள்ளி கல்வியை முடித்து கல்லூரி கல்வியை முடித்து பல்கலைக்கழகத்திலே PhD என்று சொல்லக்கூடிய அந்த டாக்டரேட் பட்டத்தை முடித்து சட்டத்துறையிலே வல்லுநராக BL என்று சொல்லக்கூடிய அந்த மகத்தான சட்ட கல்வியை படித்து இந்த படிப்புகளை எல்லாம் எதற்காக நம் தலைவர் படித்தார் என்று சொன்னால் அவருடைய சுயநலத்திற்காக அவர் படிக்கவில்லை. எந்த படிப்பை அவர் படித்தாலும் அந்த படிப்பை நான் படிக்கிற போது அந்த கல்வியிலே இந்த சமூகத்திற்கான விடுதலை இருக்கிறதா என்று முதலில் ஆய்வு செய்த மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திற்கு சென்று அவர் டாக்டரேட் பட்டத்தை முடிக்கிற போது அவர் என்ன விதமான டாக்டரேட் பட்டத்தை படிக்கிறார் என்று சொன்னால் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த நமக்கு இந்த மக்களுக்கு அந்த சாதியினுடைய இழிவு போக்குவதற்கு என்ன விதமான ஒரு கட்டமைப்பு இங்கே நிலுவையில் இருக்கிறது என்று அவர் கண்டறிகிறார். புரட்சியாளர் அம்பேத்கர் நவயானா என்ற ஒரு புதிய மார்க்கத்தை பௌத்த மார்க்கத்தை நமக்கு அடையாளப்படுத்திவிட்டு சென்றார்கள். பௌத்தம் தான் சாதியை ஒழிக்கும், பௌத்தம் தான் சேரி மக்களுக்கு சமத்துவத்தை கொடுக்கும், பௌத்தம் தான் இந்திய மக்களை பொது உடைமைக்கு கொண்டு செல்லும், சமத்துவத்தையும் சனாதனத்தை ஒழிப்பதற்கான துணிச்சலையும் கொடுக்கும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் எழுச்சி தமிழர்கள் அவருடைய பார்வையிலே சனாதன சக்திகள் மத்தியிலே ஆட்சி ஆளுகிற போது
யாருக்கு அவர்கள் முதலில் நெருக்கடி கொடுத்தார்கள் என்று சொன்னால் சிறுபான்மை மக்களாகிய இஸ்லாமியர்களுக்கு தொடர்ந்து தொந்தரவு கொடுத்தார்கள். வடநாட்டிலே தலித்துகள் எப்படி படுகொலை செய்யப்படுகிறார்களோ அதற்கு நிகராக இஸ்லாமியர்களும் படுகொலை தொடர்ந்து செய்யப்படுகிற அந்த அரசியல் போக்கெல்லாம் பிஜேபி மத்தியில் ஆட்சிக்கு அமர்ந்த பிறகு தொடர்ந்து நிலவுகிற அந்த போக்கை எல்லாம் தென்னகத்திலிருந்து உற்று கவனித்த ஒரே தலைவர், மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள். இஸ்லாமியர்கள் எல்லாம் சேர்ந்து நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர்களுக்கு ஒரு பட்டத்தை கொடுத்திருக்கிறார். பல்வேறு சட்டங்களை எல்லாம் இஸ்லாமியர்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை நசுக்குவதற்கும் அவருடைய கல்வி நிலையங்களை ஒடுக்குவதற்கும் பல்வேறு சட்டங்களை எல்லாம் இந்த மத்திய அரசு கொண்டு வந்த போது அவர் யாரிடத்தில் சென்று தஞ்சமடைந்தார்கள் என்று சொன்னால் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் இங்கு இருக்கக்கூடிய தலைவர்களை தேடுகிற போது ஒரு துணிச்சலான தலைவர், சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவலர் யார் என்று இஸ்லாமிய கிறிஸ்தவ பார்சி பௌத்த மக்கள் எல்லாம் கண்டறிந்த ஒரு மகத்தான தலைவர் தான் தமிழகத்தில் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள். இஸ்லாமியர்களுக்கு ஒரு பெயரை சூட்டியிருக்கிறார்கள். எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களுக்கு இஸ்லாமியர் சூட்டிய பெயர் நடமாடும் மசூதி என்று சூட்டியிருக்கிறார்கள். இங்கே மத்திய அரசு பல்வேறு சட்டங்களின் மூலமாக அவர்களை ஒடுக்குகிற போது, நான் சேரியில் பிறந்திருந்தாலும் நிலுவையிலே நான் ஒரு இந்துவாக இருந்தாலும் சனாதன சக்தி மானிடத்திற்கு எதிராக நிற்கிற போதெல்லாம் அந்த மானிட குலம் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த இடத்திலே திருமாவளவனுடைய குரலும் திருமாவளவனுடைய தொண்டர்களும் போர்க்குரல் கொடுத்து சனாதனத்தை விரட்டி அடிப்பார்கள் என்று முதலிலே தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தி காட்டியவர், மற்ற தலைவர்களுக்கு சான்றாக இருந்து காட்டியவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள். இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு யார் முழு முதல் காரணம் என்று சொன்னால் தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் தான். இதை நாம் சொல்லவில்லை, இஸ்லாமிய தலைவர்கள் சொல்கிறார்கள். இதை நாம் சொல்லவில்லை, கிறிஸ்தவ தலைவர்கள் சொல்கிறார்கள். இது நாம் சொல்லவில்லை, பார்சி மதத்தை சார்ந்த சிங் என்று சொல்லக்கூடிய அந்த மதத்தை சார்ந்த அந்த மாபெரும் அரசியல் அறிவுஜீவிகள் எல்லாம் சொல்கிறார்கள். ஏதோ சேரியில் பிறந்த ஒருவன் எழுச்சி தமிழரை பற்றி பேசிவிட்டால் அவன் சார்ந்த சமூகத்தை அல்லது அவன் சார்ந்த சமூகத்துடைய தலைவருக்கு துதிப்பாடுகிறார் என்றெல்லாம் சொல்லலாம். ஆனால் தலைவர் திருமாவர்களை போற்றாத தலைவர்கள் இல்லை, வணங்காத தலைவர்கள் இல்லை, வழிபடாத தலைவர்கள் இல்லை. கூட்டணியில் இருந்தாலும் கொள்கைக்கு பங்கம் விளைகிறது, மக்களுக்கு எதிர்ப்பு நிலவுகிறது, மக்கள் பாதுகாப்பு இல்லை என்று அஇஅதிமுக செல்வி ஜெயலலிதா அம்மையாருடைய தலைமையிலே கூட்டணி இருந்த போது தலைவர் திருமாவர்கள் கூட்டணி விட்டு வெளியேறிய பிறகு தலைவருடைய அந்த துறவு வாழ்க்கையை நாம் எப்படி துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு தமிழகத்திலே அதிமுகவிற்கு ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பிற்கு வந்தோமோ அதை போன்று ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காகவும் ஒட்டுமொத்த தமிழன தேசத்தை பாதுகாப்பதற்காகவும் வருகை புரிந்த மகத்தான தலைவர் தான் எழுச்சி தமிழர் திருமாவளவன் என்பதை முதலில் இந்த தேசத்தில் புரிந்தவர் உணர்ந்தவர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். அவரை பகைத்துக் கொண்ட எந்த தலைவரையும் அவர் சாபம்தான் விழுவார்கள். அப்படி அவர்கள் விட்ட சாபத்திலே அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட தலைவர்கள் ஏகோபித்த தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கூட்டணியை விட்டு உங்களோடு எங்களோடு தொடர்ந்து பயணிக்க முடியாது என்று கூட்டணியை விட்டு வெளியே வருகிற போது தலைவரை அவர் அம்மையார் எப்படி வாழ்த்தினார் என்று சொன்னால், தம்பி எங்கிருந்தாலும் வாழ்வு என்று சொன்னார்கள். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு அக வாழ்க்கையிலே திருமணம் செய்து கொள்ளாமல் துறவு வாழ்க்கையை வாழ்கிற எழுச்சி தமிழர்களுடைய அந்த உயர்ந்த பண்பை, அதற்கு சற்றும் நிகரான துறவு வாழ்க்கையை வாழ்கிற அந்த உள்ளுணரை புரிந்த அரசியல் களத்திலே துறவு வாழ்க்கை வாழ்ந்து பயணப்படுகிற ஒரு மனிதருக்கு எப்படிப்பட்ட நெருக்கடிகள் எல்லாம் வரும் என்று வாழ்வியல் ரீதியாக அவருக்கு முன்பு அதை உணர்ந்த செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவரால் உணர முடிந்திருக்கிறது. ஆனால் சேரியில் இருக்கக்கூடிய நம்மை போன்ற நம்முடைய அம்மையார் சித்தியாக இருக்கட்டும், அத்தையாக இருக்கட்டும், அல்லது நம்மை போன்ற மகளிர்கள் எல்லாம் இன்னும் தலைவர் எழுச்சி தமிழர்களை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பது ஒருபுறம் நமக்கு கவலை அளிக்கிறது. இந்த கவலைகளை நாம் எப்படி போக்க வேண்டும் என்று சொன்னால், விடுதலை சிறுத்தைகளாக ஒரு வீட்டில் ஒரு இளைஞர் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த இளைஞருடைய மனைவியாக இருக்கக்கூடிய அந்த பெண்மணி, நானும் பெண் சிறுத்தைதான் என்று நீ எங்கெல்லாம் சொல்லுகிறாயோ அந்த இடத்திற்கு உனக்கு தலைவர் திருமாவளவன் என்று சொன்னால், உன்னை விட மகத்தான தலைவர் எனக்கும் தான் அவர் தலைவர், நீ செல்லுகிற அந்த ஊருக்கு என்னையும் வண்டி வாகனத்திலே கொண்டு சென்று அவருடைய திருமுகத்தை காட்டு என்று
அந்த கணவனையும் அந்த வீட்டில் இருக்கிற அண்ணனையும் சித்தப்பனையும் யார் முதலில் நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சேரியில் இருக்கக்கூடிய பெண்கள் முதலில் நெருக்கடி கொடுக்க வேண்டும். நான் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களை டிவியிலே பார்த்து விட்டேன், அல்லது எங்கோ செல்கிற போது சாலையிலே பார்த்து விட்டேன், பதாகையிலே பார்த்து விட்டேன் என்றெல்லாம் இனி இருந்து விடக்கூடாது. அதற்கான ஒரு மகத்தான வாய்ப்பு தான் கள்ளக்குறிச்சி அந்த நகராட்சிக்கு உட்பட்ட அந்த நகரத்தில் ஏறத்தாழ 100க்கு மேற்பட்ட விஷ சாராயம் அறிந்து இறந்து போன தலித் மக்களுக்காக மட்டுமல்ல, அந்த விஷ சாராயம் தலித்துகளை மட்டும் கொல்லவில்லை, பொறுப்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களை கொண்டிருக்கிறது, இஸ்லாமியர்களை கொண்டிருக்கிறது, கிறிஸ்தவர்களை கொண்டிருக்கிறது, அனைத்து சமூகத்தையும் அந்த விஷ சாராயம் கொண்டிருக்கிறது. அந்த விஷ சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்று இதுவரையில காந்தி பிறந்த மண்ணிலே தான் குஜராத்திலே மதுக்கடைகள் இல்லை என்று ஒரு பொது விதி இருக்கிறது. ஆனால் அந்த விதியை விட நாம் நம்முடைய மதியால் அந்த விதியை தமிழகத்திலும் கொண்டு வர வேண்டும் என்று தமிழகம் தழுவிய அளவிலே முதலில் சிந்தித்த மகத்தான தலைவர் யார் என்று சொன்னால் நம்முடைய எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள். நம்முடைய மாவட்ட செயலாளர் தலைமையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தான் நடக்குது, கள்ளக்குறிச்சியில் தான் நடக்குது. நீங்க பரிக்கல் கிராமத்தில் இருக்கிற எல்லா பெண்களும் நம்முடைய மாவட்ட செயலாளருக்கு தொடர்பு கொண்டு நாங்களும் உங்களோடு வருகிறோம். சேந்தநாடு அறிவுக்கரசாளன் மட்டும் எங்களுக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார். அவரோடு சேர்ந்து நாங்களும் நம்பிக்கைக்குரிய பெண் தொண்டர்களாக அவருடைய கரங்களை வலுப்படுத்துவோம். எங்களுடைய மாவட்ட செயலாளருடைய போர்க்குணத்தை இன்னும் தூக்கி பிடிப்போம் என்று அவருடைய கரங்களை நீங்கள் இன்னும் வலிமைப்படுத்துகிற போது அவருடைய சிந்தனைக்கும் அவருடைய செயலுக்கும் நீங்கள் மிகப்பெரிய ஒரு அடுத்த கட்ட பாய்ச்சலை ஊட்டிவிட்டதாக அவர் உணர்வார்கள். ஏதோ ஆண்களை மட்டும் வைத்து அரசியல் செய்கிற போது சாதியை எதிர்ப்பதற்கு நாங்கள் மீசையை முறுக்குகிறோம், எங்களுடைய அறிவை திரட்டுகிறோம், எங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறோம், சனாதனத்தை ஒழிக்கிறோம். ஆனால் எங்கள் பின்னால் பெண்களுடைய படைகள் இருந்தால் இந்த தேசத்தினுடைய வரலாற்றையே மாற்றி காட்ட முடியும் என்பதை நீங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அண்ணன் சேந்தநாடு அறிவுக்கரசு அவருடைய தலைமையிலே வருகிற கள்ளக்குறிச்சியில் நடக்கூடிய அந்த மது ஒழிப்பு மாநாட்டிலே நம்முடைய குலசாமி மதுவை ஒழிப்பதற்கு என்ன விதமான கருத்தை வைத்திருக்கிறார், எதனால் மதுவை ஒழிக்க வேண்டும், அதனால் யார் யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள் என்று நம்முடைய குலசாமி, குல கொடி, குல தெய்வம் இப்படி பல்வேறு வகையில நாம் சொல்லிக்கொண்டு சென்றாலும் கூட நம்முடைய இன்றைய கால தேசிய தலைவர் நாளை இந்தியனுடைய பிரதமராக வருவதற்கு தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலே யாருக்கு அந்த அறிவும் ஆற்றலும் துணிச்சலும் இருக்கிறது என்று சொன்னால் இந்தியா தமிழகத்தில் முதல்வர் அல்ல. ஏனென்று சொன்னால் தமிழகத்திலே சனாதன புத்தி அதிகமாக இருக்கிறது. ஆனால் தலைவர் அவர்களை எப்பொழுதும் நாம் தமிழக முதல்வராக பாவிக்க கூடாது. அவர் இந்தியாவுடைய பிரதமராக வருவார். அதனால் அந்த பிரதமராக வருவதற்கு யாரால் முடியும் என்று சொன்னால் பெண்களுடைய பங்களிப்பு அரசியல் அதிகமாக இருக்க வேண்டும். அதனால் பரிக்கல் கிராமத்தை சார்ந்த நீங்கள் எல்லோரும் கள்ளக்குறிச்சி அந்த நகரத்தில் நடக்கக்கூடிய அந்த மாநாட்டிற்கு வீட்டை எல்லாம் பூட்டு போட்டு வைத்துவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பொருள்களை எல்லாம் யாரும் திருட மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் பரிக்கல் கிராமத்திலே விடுதலை சிறுத்தைகளுடைய கொடி கம்பங்கள் தொங்குகிறது. அது காட்டில் இருக்கக்கூடிய அசுத்தையே சுத்தம் செய்யக்கூடிய அந்த கொடி உங்களை பாதுகாக்கும், உங்களை காப்பரனாக இருக்கும். அதனால் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் கள்ளக்குறிச்சி மாநாட்டிற்கு நம்முடைய மாவட்ட செயலாளர் சேந்தநாடு அறிவுக்கரசானுடைய தலைமையிலே அணிதிரண்டு நீங்கள் பெருந்திரளாக இந்த கிராமத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல உங்கள் கிராமத்தில் இருந்து உங்களுடைய சொந்த பந்தங்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு அங்கே சென்று மாநாட்டை சிறப்பு செய்து எழுச்சி தமிழர்களுடைய தலைமையை ஏற்று யார் வீட்டிலும் இனி மது இருக்கக்கூடாது என்பதல்ல, இந்த நாட்டிலே இனி மதுவை சாதியை எப்படி விரட்டி அடிக்கிறோமோ அதை போன்ற மதுவையும் நாம் விரட்டி அடிக்க முடியும் என்பதை முதலாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே நாம் நிறுவி காட்ட வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு என்னை வரவேற்று சிறப்புரையாற்ற வாய்ப்பு நல்கிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.